ஒரு ஊழியருடைய வாழ்க்கை வீடியோவை நான் கேட்டேன். அவர் ஒரு நாள் தன் வீட்டிலே மனைவியோடு சண்டை போட்டுக்கொண்டு அந்த சண்டையினுடைய கோபம் அவருக்கு தணியவில்லை. மனைவி மறுபடியும் காலையில் வெளியே போகும் பொழுது பேசுவார். அவருக்கு கோபம் அதிகமாக இருந்ததினாலே பேசாமல் முகத்தை திருப்பி கொண்டு தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டார். அவர் போகிற பாதை ஒரு மலைப்பாங்கான ஒரு பாதை. அந்த பாதையிலே அவர் போய்கொண்டே இருந்த பொழுது திடீரென்று அவருடைய கார் பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லின் மேல் மோதி விடுகிறது. அப்படி மோதினதுனாலே ஸ்டேரிங் என்ன செய்யும், அவருடைய நெஞ்சிலே அடித்து விடும். அடித்த உடனே வாய் மூக்கெல்லாம் ரத்தம் அப்படியே மயங்கி விழுந்து விடுவார். உடனே அவருடைய மனைவிக்கு அந்த செய்தியை அனுப்புவார்கள், இப்படி விழுந்து விட்டா, ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டது. அவரை ஒரு ஆம்புலன்ஸில் கூட்டி கொண்டு போவார்கள். அவருடைய மனைவியும் வந்து விடுவார். அந்த ஆம்புலன்ஸில் கொஞ்சம் தூரம் போகும் பொழுது அவள் ஜெபம் பண்ணிக்கொண்டே வருவாள். திடீரென்று அவர் கண்களை திறந்து பார்ப்பார். திறந்து பார்த்து விட்டு மனைவி பக்கத்தில் இருந்த உடனே கையை பிடித்து கொண்டு, ஊழியத்தை நீ பார்த்துக்கொள், பிள்ளைகளை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லுவார். அப்படி சொன்ன உடனே மறுபடியும் கண்களை மூடி விடுவார். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவார்கள். அங்கே உள்ள ஒரு மருத்துவர், முஸ்லிம் மருத்துவர், அவர் இவரை பரிசோதித்து பார்த்துவிட்டு இவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்று சொல்லிவிடுவார்கள். அந்த ஊரில் என்ன செய்வார்கள் என்றால், இறந்தவர்களை உடனே வீட்டிற்கு கொண்டு வர மாட்டார்கள், மார்ச்சுவரியிலே வைத்து விடுவார்கள். பிணத்தை வைக்கக்கூடிய பிணக்கிடங்களே வைத்து விடுவார்கள். என்றைக்கு அடக்கம் பண்ணுகிறார்களோ அன்றைக்கு தான் பாடியை எடுத்து கொண்டு வருவார்கள். ஆகையினாலே அங்கே ஒரு சவப்பெட்டியை தயாரித்து இவருடைய உடலிலே கெட்டு போகாமல் இருப்பதற்கான ரசாய கலவைகளை எல்லாம் பூசி மூக்கில் பஞ்சையெல்லாம் வைத்து அடைத்து அந்த பெட்டியில் அடைத்து அங்கே வைத்து விடுவார்கள், சவக்கடங்களை வைத்து விடுவார்கள். 3 நாட்கள் கழித்து அந்த ஊரில் ஒரு ஜெபம் நடக்கும், ஜெப கூட்டம் நடக்கும். அந்த ஜெப கூட்டத்தில் ஏராளமான மக்கள், ஒரு கன்வென்ஷன் போல பெரிய கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைதானம். இந்த பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அவருடைய மனைவிக்கு ஒரு நம்பிக்கை. அவள் ஜெபிக்கிற பெண்ணாக இருந்ததுனால எபிரேயர் 11வது அதிகாரம் 34, 35 அந்த வசனங்களின் மேலே திடீரென்று அவளுக்கு ஞாபகத்திற்கு வரும். செய்தார்கள் பெண்கள் இறந்த பெண்கள் அப்படி விசுவாசத்தினாலே இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழுந்தவராக பெற்றுக்கொண்டார்கள் என்று இருக்கிறது. விசுவாசத்தினாலே நடந்த காரியங்களை குறித்து பட்டியலிடும் பொழுது அதில் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. பெண்கள் இறந்த தம்முடையவர்களை உயிர்த்தெழுந்தவராக பெற்றுக்கொண்டார்கள். இந்த வார்த்தையுடைய மனதில் ஞாபகத்திற்கு வந்தவுடனே அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம். பெண்கள் இறந்த தம்முடையவர்களை உயிரோடு பெற்றுக்கொண்டார்கள் என்றால் இவரும் உயிர் பெறுவா என்கிற ஒரு விசுவாசம். ஆமென். ஆகையினாலே 3 நாட்கள் கழித்து அங்கே நடைபெறுகிற அந்த கூட்டத்திற்கு அப்படியே சவப்பெட்டியோட அவர்கள் தூக்கி கொண்டு போகிறார்கள். அந்த ஊரில் தீவிரவாதிகள் இருப்பதனாலே போலீஸ் அதிகாரிகள் பல கெடுபிடிகளை காட்டுகிறார்கள். ஆகையினாலே சவப்பெட்டியோடு உள்ளே கொண்டு போக அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஒருவேளை பாம் எடுத்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது என்று. ஆகையினாலே சவப்பெட்டியை வெளியே வைத்துவிட்டு ஒரு ஸ்ட்ரெச்சரில் பாடியை தூக்கி கொண்டு வைத்து உள்ளே கொண்டு போகிறார்கள். உள்ளே கூட்டம் நிறையா இருக்கிறதுனால இடமில்லை. அந்த கூட்டத்தில் என்ன செய்கிறார்கள், கூட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கீழே ஒரு சாப்பல் இருக்கிறது, ஒரு பெரிய அறை இருக்கிறது. அந்த அறையிலே பல ஊழியர்கள் சேர்ந்து அந்த கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவர்கள் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த அறையிலே இவருடைய ஸ்ட்ரெச்சரை கொண்டு போய் வைத்து விடுவார்கள். அவர்கள் அப்படியே ஜெபித்து கொண்டே இருந்த பொழுது திடீரென்று அவருடைய தலை அப்படியே அசைந்த உடனே 3 நாட்கள் அப்படியே கிடந்ததுனாலே எல்லாம் விரைத்து போயிருக்கும் என்று சொல்லி லேசாக தடவி கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கும்போது உடனே அந்த மனிதன் உயிர் பெற்று வேகமாக எழுந்து விடுகிறார். எழுந்து சொன்னா, எங்கே என்னுடைய ஃபைல், எங்கே
என்னுடைய ஃபைல் எங்கேன்னு கேட்குறார். அப்போ தான் அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் அந்த ஆம்புலன்ஸில் போகும் பொழுது 2 வானதூதர்கள் எனக்கு முன்பாக இருக்கிறதை நான் பார்த்தேன். நான் ஒரு ஊழியராக இருந்ததினாலே அவர்களை பார்த்த உடனே எனக்கு தெரிந்து விட்டது வானதூதர்கள். என் மனைவியினுடைய கையை பிடித்து நான் சொல்ல நினைக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார்கள். அவள் இருப்பதை என்னால் சொல்ல முடியவில்லை. ஆகையினால் இதை சொன்னேன், எனக்கு நேரம் வந்துவிட்டது, என்னை அழைத்து கொண்டு போகத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி என் மனைவியினிடத்தில் சொன்னேன், வீட்டை பார்த்துக்கொள், பிள்ளைகளை பார்த்துக்கொள், ஊழியத்தை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டேன். என்னுடைய ஆவி உடனே அந்த உடலிலிருந்து வெளியேறி நான் அந்த வானதூதர்களோடு போனேன். அவள் என்னை நேராக பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அந்த பரலோகத்திலே பெரிய இடத்துல ஏராளமான மனிதர்கள் வெண்ணாடை அணிந்து குருத்தோலை ஏந்தி ஆண்டவரை ஆராதித்து வணங்குகிறதை நான் கண்டேன். பிரைஸ் தி லார்ட். அந்த இனிமையான காட்சியை பார்த்த உடனே எனக்கும் உள்ளே போக வேண்டும் என்கிற ஒரு ஆவல் வந்தது. ஆனால் என்னால் போக முடியவில்லை. வானதூதர் என்னை அனுமதிக்கவில்லை. ஆனால் நான் வெளியே இருந்து பார்த்தேன். அங்கே அருமையான இசை கருவிகளை இசைத்தார்கள். தேவனை புகழ்ந்து துதிக்கிற இனிமையான பாடல்களை பாடினார்கள். அங்கே அவர்கள் கைகளை உயர்த்தும் பொழுது கூட எல்லாரும் ஒன்று போல கைகளை உயர்த்தினார்கள். தேவனை வணங்கும் போது எல்லாரும் மொத்தமாக அப்படியே வணங்குகிறார்கள். அது தேவனுடைய வல்லமையினால் இயக்கப்படுகிற ஒரு அற்புதமான இடமாக இருந்தது. அந்த வானதூதர் இப்படியே சுற்றி காட்டிக்கொண்டே போகும் பொழுது ஒரு 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 வாசஸ்தலத்தை காண்பித்தார். அவர் சொன்னார், இந்த வீட்டைத்தான் ஆண்டவர் உனக்காக கட்டி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். இங்கே ஒரு ஆன்மாவை நான் மனம் திருப்பும் பொழுது பரலோகத்திலே ஒரு கல்லை எடுத்து வைக்கிறார்கள். கல் என்று சொன்னால் பூமியில் இருக்கக்கூடிய கல் அல்ல. அந்த கல் பார்ப்பதற்கு பொன்னை போல இருக்கிறது, கண்ணாடியை போல இருக்கிறது. அதை வர்ணிக்க வார்த்தை இல்லை. அப்படிப்பட்ட கல்லுகளாலே அந்த பரலோகத்தை ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். ஆமென். இறுதியாக அந்த வானதூதர் அவரை பல இடங்களுக்கு பரலோகத்திலே கூட்டி கொண்டு போனார். அதன் பிறகு அவரை நரகத்திற்கு கூட்டி கொண்டு போனார். அந்த நரகத்தில் எட்டி பார்த்த பொழுது பயங்கரமான காட்சிகளை அவர் கண்டார். அந்த காட்சிகள் சகிக்க முடியாத ஒரு அகோரமான வேதனை நிறைந்த ஒரு காட்சிகளாக இருந்தது. அங்கே அவர் உற்று பார்த்த பொழுது திடீரென்று ஒரு குரல் கேட்டது. இவருடைய பெயர் டேனியல். உள்ளே இருந்து டேனியல் அப்படின்னு கூப்பிடுகிற சத்தம். இவர் உற்று பார்த்தா அங்கே ஒரு பாஸ்டர் அந்த நரக நெருப்பில் வேதனைப்படுகிறதை பார்த்தார். அவர் கேட்டார், நீ எப்படிடா இங்கே வந்தேன்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் பாஸ்டராக இருக்கும் பொழுது சபையினுடைய பணத்தை எல்லாம் நான் திருடி விட்டேன், ஆகையினாலே இன்றைக்கு நரகத்தில் கிடக்கிறேன் என்று சொன்னார். என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வா, ஒரே ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஒரே ஒரு முறை என்னை வெளியே கொண்டு வர சொல்ல, இனி அந்த தவறை ஒரு நாள் நான் செய்ய மாட்டேன், கடவுளுக்கு உண்மையாக ஊழியம் செய்வேன்னு சொல்லுன்னு சொன்னார். அப்போ அந்த வானதூதர் சொன்னார், அவர் மனம் திரும்புவதற்கு நேரம் எல்லாம் முடிந்து விட்டது, இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். அப்போ அந்த வானதூதர் சொன்னார், காலையில் நீ சண்டை போட்டு வந்த, நீ உண்மையிலே மரித்து போயிருந்தால் நீயும் இதே நரகத்திற்குத்தான் வந்திருப்பாய். ஆண்டவர் உன்னை இரக்கம் வைத்து மறுபடியும் உன்னை பூலோகத்திற்கு அனுப்புகிறார். நீ கண்டதையும் கேட்டதையும் இந்த ஃபைலில் எழுதி வையின்னு சொன்னார். அதனால தான் அவர் எந்திரிச்ச உடனே என் ஃபைல் எங்கன்னு கேட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவரை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் இனி என்ன பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொல்கிறார், நான் பரலோகத்தில் பார்த்த அந்த வீட்டை இந்த உலகத்தில் என்ன விலை கொடுத்தாலும் நான் அதை இழந்து விடக்கூடாது என்று சொன்னார்.